சனிக்கிழமை ஆயிடுச்சுனாவே சின்ராசை கையில் பிடிக்க முடியாதுங்க. ஏன்னா வீட்டில் கொள்ளுப்பருப்பு செய்வோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு குக்கரில் தேவையான அளவு கொள்ளுப்பருப்பு எடுத்துகிட்டு 5 தக்காளி சேர்த்து நல்லா வேக விட்டுறலாங்க. 3 தக்காளியும் கொள்ளுப்பருப்பு தண்ணியும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாங்க, அது ரசத்துக்காக. இப்போ ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் ஒரு 1½ ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், வரமிளகாய் எடுத்துக்கலாம். ஒரு 30 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாங்க. அதில் பாதியை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுறணும் எண்ணெயில். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம வேக வச்சுக்கிற கொள்ளுப்பருப்பு இது கூடவே சேர்த்துக்கலாங்க. கொள்ளுப்பருப்பு சேர்த்தது கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. கொதிக்கவெல்லாம் தேவையில்லை, ஆல்ரெடி வெந்திருக்கு, அதுவே போதும். கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை நம்ம எடுத்து வச்சுருப்போங்க, அதை நம்ம அரைக்கிற டைமில் சேர்த்துக்கணும். அது கூடவே ஒரு 4 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கலாங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பருப்பு வேக வைக்கும்போது நான் அளவாக தான் உப்பு சேர்த்துருந்தேங்க, அதனால் அரைக்கும்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொள்ளுப்பருப்பை மிக்சியில் அரைக்கிறத விட ஆட்டாங்கல் ஆட்டி இருக்கும்போது டேஸ்ட் நல்லா இருக்குங்க. நம்மளில் நிறைய பேருக்கு சின்ன வயசில் கொள்ளுப்பருப்பு பிடிக்குங்க. இப்போ நம்ம பெருசானதுக்கப்புறம் நம்மளே சமைக்கும்போது கொள்ளுப்பருப்புனா எப்படி செய்கிறதுன்னு கூட தெரியாதுங்க. எனக்குமே கொள்ளுப்பருப்பு செய்ய தெரியாதுங்க. வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட கேட்டு தான் நானும் செஞ்சுருக்கேன். நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க.